இன்று உலகம் முழுவதும் ஒலிக்கக்கூடிய வார்த்தை தியானம். எங்கு போனாலும் தியானம் செய்யுங்க, தியானம் செய்யுங்க, தியானம் செய்யுங்க, மன அழுத்தம் போகும். தியானம் செய்யுங்க, வெற்றி கிடைக்கும். தியானம் செய்யுங்க, பணம் பெருகும். தியானம் செய்யுங்க, உடல் ஆரோக்கியமாகும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே தியானம்னா என்ன? கண்களை மூடி அமைதியாக உட்காருவதா, மூச்சை கவனிப்பதா, மந்திரம் சொல்வதா? இல்லை, இதெல்லாம் தியானத்திற்கான கதவுகள் மட்டுமே. கதவு தியானமாக முடியாது. தியானம் என்பது அம்மாவின் பேரருளோடு ஒன்றிணையும் புனித பயணம். அதாவது தியானம் என்பதின் உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, தன்னை மறந்து அம்மாவின் பேரருளோடு கரைவது தான் தியானம் என்பது. அதாவது ஒரு மெழுகுவர்த்தியை நெருப்பில் ஏற்றினால் அந்த மெழுகுவர்த்தி அங்கே தனியாக இருக்காது, அந்த நெருப்போடு ஒன்றாகிவிடும். அதுபோல்தான் உங்களுடைய நான் எனும் ஆணவம் கரைந்து அம்மா மட்டுமே என்ற நிலைக்கு வருவதுதான் தியானம் என்பது. ஆனால் இன்னைக்கு தியானத்தை வெறும் மனநல பயிற்சியாக மாற்றிவிட்டார்கள். உடலுக்கான ஓய்வும் மனதை அமைதிப்படுத்துவதும் இதுதான் தியானம், இதுதான் தியானத்தின் முடிவு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது தாகம் தீர வேண்டும் என்று கையில் தண்ணீரை வைத்துக்கொண்டு அந்த தண்ணீரை குடிக்காமல் இருந்தால் தாகம் தீருமா? அதுபோல்தான் உங்களுக்குள்ள நிறைவு வேண்டும், நீங்கள் முழுமை அடைய வேண்டும். அப்படின்னா மன அமைதி மட்டும் போதாது, அந்த அமைதியை கடந்து அம்மாவின் பேரருளில் ஒன்றிணைந்து கரைய வேண்டும். அதுதான் தியானத்தின் உச்சம். நீங்கள் மன அழுத்தத்துக்காக தியானம் செய்கிறீங்க அப்படின்னா, மன அழுத்தத்திற்காக மருந்து எடுத்துக்கொள்வதும் மன அழுத்தத்திற்காக தியானம் செய்வதற்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உண்மையான தியானம் என்பது பிரச்சனையை மறப்பதற்காக அல்ல, தற்காலிகமாக மனதை அமைதிப்படுத்துவதற்காக அல்ல. உண்மையான தியானம் என்பது அம்மாவின் தெய்வீக சக்தியை உணர்ந்து அதனுடன் நீங்கள் இரண்டர கரைவது, சங்கமிப்பது. தியானம் என்பது வெற்றிக்காக அல்ல, தியானம் என்பது அனைத்திலும் அம்மாவின் இருப்பை உணர்வது. தியானம் என்பது பணத்தை பெறுவதல்ல, தியானம் என்பது அம்மாவின் பேரன்பை பேரருளை உணர்ந்து அம்மாவின் அன்பிலும் அருளிலும் வாழ்க்கையை நிறைவாக வாழ்வது. இதுதான் உண்மையான தியானம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது ஒரு குழந்தை அம்மாவை தேடி அழுகிறது, அதற்கு பொம்மையை கொடுத்து சமாதானப்படுத்துகிறாங்க. அதுவும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறது, திரும்ப மறுபடியும் அழுகிறது. ஏன் அப்படின்னா அதுக்கு பொம்மை தேவையில்லை, அது தாயின் அரவணைப்பு அதற்கு வேண்டும். அதுபோல்தான் உங்களுக்கு உலக இன்பங்கள் அனைத்தும் கிடைத்தாலும் உங்களுக்குள்ள நீங்கள் நிறைவடையாமல் இருக்கீங்க, ஒரு வெறுமை உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கு. ஏன் அப்படின்னா உங்களுடைய உயிருக்கு அம்மாவின் அன்பு வேண்டும், அம்மாவின் அருள் வேண்டும். அதாவது ஒரு தேனை பற்றி தெரிந்து கொள்ள 1000 புத்தகங்கள் படிக்கலாம், அதன் நிறம் மனம் சுவை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு துளி தேனை நாக்கில் வைத்து சுவைக்கும் அனுபவத்திற்கு அது எதுவும் ஈடாக முடியாது. அதுபோல்தான் நீங்கள் அம்மாவின் அருளை பற்றி 1000 சொற்பொழிவு கேட்டாலும் ஒரு நொடி அம்மாவின் அருளில் கரையும் அனுபவத்திற்கு அது ஈடாகாது. அந்த அனுபவத்திற்கான பாதை தான் தியானம்.
தியானத்தில் உங்களுக்கு அமைதி கிடைக்கலாம், எண்ணங்கள் குறையலாம். ஆனால் இது தியானத்தின் பயன் கிடையாது. இது இந்த போகக்கூடிய வழியில் கிடைக்கக்கூடியது. தியானத்தின் உண்மையான பயன் என்பது அம்மா நீ மட்டுமே என்ற நிலைக்கு வருவது தான் உண்மையான தியானத்தின் பயன். அந்த நிலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையே மாறிவிடும். அதற்காக வாழ்க்கையில் பிரச்சனையே வராதா அப்படின்னா அப்படி இல்லை. நீங்கள் பிரச்சனையை பார்க்கக்கூடிய பார்வை மாறிவிடும். முதல்ல ஏன் எனக்கு மட்டும் இப்படி அப்படிங்கிறத கேட்கக்கூடிய தன்மையில் இருப்பீங்க. இப்போ அனைத்துமே அம்மாவின் அருள்தான் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்துக்கு வந்திருப்பீங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத தன்மைக்கு வந்து இருப்பீங்க. முதல்ல வெளி உலகத்தில் சந்தோஷத்தை தேடி போவீங்க. இப்போ அம்மாவின் அருளில் நிறைவை அடைவீங்க. முதல்ல வெளி மனிதர்களிடம் அன்பை எதிர்பார்ப்பீங்க. இப்போ அம்மாவின் அன்பை உணர்ந்து நீங்கள் அதை வெளியில் எல்லாருக்கிடமும் பகிர்ந்து கொள்வீங்க. முதல்ல ஏதாவது சூழ்நிலைகள் வந்தால் பயப்படுவீங்க. இப்போ அம்மா என் கூடவே இருக்காங்க அப்படின்னு தைரியமாகவும் உறுதியாகவும் நிற்பீங்க. முதல்ல வெற்றி வந்தால் சந்தோஷப்படுவீங்க, தோல்வி வந்தால் வேதனைப்படுவீங்க. ஆனால் இப்போது வெற்றியும் அம்மாவின் அருள்தான், தோல்வியும் அம்மாவின் அருள்தான் அப்படின்னு உணர்ந்து இருப்பீங்க. இதெல்லாம் விட எப்போதும் எந்நேரமும் எக்கணமும் அம்மா உங்கள் கூடவே இருப்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்து இருப்பீங்க. இதுதான் நீங்கள் வாழ்க்கையில் அடையக்கூடிய மிகப்பெரிய மிக பொக்கிஷமான நிலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது 1 மணி நேரம் கண்ணை மூடி உட்காருவது தியானம் அல்ல. 1 மணி நேரம் அம்மாவின் பேரருளில் கரைந்து மீதமுள்ள 23 மணி நேரமும் அம்மாவின் அருளிலும் அன்பிலும் வாழ்க்கையை வாழ்வதுதான் உண்மையான தியான வாழ்க்கை. அதாவது தியானத்தில் உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, முதல்ல அமைதி கிடைக்க வேண்டும். அதன் பிறகு நீங்கள் உங்களை அம்மாவிடம் முழுமையாக ஒப்படைக்க வேண்டும். அதன் பிறகு அம்மாவின் அருளை ஆழமாக உணர வேண்டும். அதன் பிறகு உங்களுடைய நான் எனும் ஆணவம் கரைய வேண்டும். அதன் பிறகு அம்மாவின் அருள் உங்களுக்குள்ள முழுவதுமே அப்படியே நிறைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அம்மாவுடைய அருள் முழுவதும் அப்படியே நிறையும். இதுதான் தியானம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது கற்பூரம் எரியும் போது தன்னை முழுவதையும் அழித்து கண்டு முழுவதும் நறுமணமாகவே வெளிப்படும். அதுபோல்தான் ஒரு உண்மையான பக்தன் அம்மாவின் பேரருளில் கரையும் போது அவனுடைய நான் எனும் ஆணவத்தை கரைத்து கொண்டு அம்மாவின் பேரருளில் ஒன்றாகி விடுவான். அது அவன் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். அதாவது அம்மாவின் அன்பும் அந்த அருளும் வாழ்க்கையில் அன்பாகவும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதனால் தியானம் என்பது கண்களை மூடுவதல்ல, தியானம் என்பது மனதை திறப்பது. தியானம் என்பது மூச்சை கவனிப்பதல்ல, தியானம் என்பது அம்மாவின் அன்பை உணர்வது. தியானம் என்பது மந்திரம் சொல்வதல்ல, தியானம் என்பது அம்மாவின் பேரருளில் கரைவது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. முதல்ல அம்மாவின் அருளை உங்களுக்குள்ள உணர்ந்து அனுபவிப்பீங்க. அந்த அனுபவிப்பின் முடிவு அம்மாவின் அருளோடு நீங்கள் ஒன்றாகுவீங்க. அந்த நிலையில் பார்ப்பவனும் இல்லை, பார்க்கப்படுவதும் இல்லை, பிரார்த்திப்பவனும் இல்லை, பிரார்த்திக்கப்படுவதும் இல்லை, வேண்டுபவனும் இல்லை, வேண்டப்படுவதும் இல்லை, தியானம் செய்பவனும் இல்லை, தியானமும் இல்லை. அந்த நிலையில் அம்மா மட்டுமே இருப்பேன். அம்மாவின் அருளும் அன்பும் மட்டுமே உங்களுக்குள் நிறைந்திருக்கும். அந்த நிலையில் மௌனமே உங்களுடைய மொழியாகும். அம்மாவின் அன்பே உங்களுடைய மூச்சாகும். அம்மாவுடைய அருளே உங்களுடைய உயிராகும். அங்கே கேள்விகள் முடிவடைந்திருக்கும். அங்கே தேடல்கள் நிறைவடைந்து இருக்கும். பிறப்பையும் இறப்பையும் கடந்த பேர அமைதியும்
பேர் ஆனந்தமும் உங்களுக்குள் மலர்ந்து இருக்கும். அந்த நிலையில்தான் அம்மாவின் பேரருளோடு ஒன்றிணைந்து இருப்பீங்க. அதனால் தியானம்ங்கிறத என்னன்னு சரியாக தெரிஞ்சுக்குங்க. அதாவது அம்மாவை உணரும் தியானம் என்பது உங்களுடைய உயிர் விழிப்பு பெறுவது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அம்மாவை நோக்கிய தியானம் என்பது அம்மாவின் அருளை நோக்கிய பயணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அம்மாவின் அருளில் கரையும் தியானம் என்பது பிறவி கடந்த பேரின்ப நிலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அம்மாவின் அருளில் நிறைவரும் தியானம் என்பது நித்திய பேரானந்தம், அதாவது உங்களுடைய உயிரின் முழுமையான நிறைவு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதனால் தியானம் என்பது அம்மா மட்டுமே அப்படிங்கிற நிலைக்கு கூட்டி செல்லும் தியானமே உண்மையான தியானம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தியானம் என்பது முடிவு அமைதி அல்ல, தியானத்தின் முடிவு அம்மாவின் பேரருளில் கரைவது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மன அமைதிக்காக தியானம் செய்வது அது வெறும் பயிற்சி. அம்மாவின் பேரருளில் கரைவதற்காக தியானம் செய்வது அதுவே முக்தி. அம்மாவை உணர்வது தியானத்தின் ஆரம்பம், அம்மாவின் பேரருளில் கரைவது தியானத்தின் நிறைவு.